Hi friends, welcome back to Priyamudanabi. இன்னைக்கு நம்மளோட vlogல weekly preparation plan வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். Hope அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பா வெண்டைக்காய் பொரியல் போட்டு சாப்பிட்டு போயிடுவான். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சப்வே சாண்ட்விச் தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சாண்ட்விச் பிடிக்காத குழந்தைங்க யாருங்க இருக்கா? ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல ஹெல்த்தி தான். ஸோ இப்போ வந்து ஒரு சைடு ப்ரெட்டில் வந்து நம்ம மைனேஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லெட்டஸ் வச்சுக்கலாம். சாண்ட்விச் வந்து நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதா இல்லைங்களா? ஸோ அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வைக்க போகிறேன். ஸோ கேப்சிகமும் ஆனியனும் வந்து நல்ல நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கலரில் கேப்சிகம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதுக்கு மேலே குக்கும்பர் ஸ்லைசஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குக்கும்பர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஹனி மஸ்டர்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆலிவ்ஸ். இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இன்னொரு சைடு இருக்க ப்ரெட்டை வந்து கார்லிக் சில்லி சாஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஸ்பைசினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளோட சப்வே சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சில்வர் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவோட டிஃபன் பாக்ஸே மாறி போச்சுங்க. ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து இது பத்தாது. ஸோ அதனால் இதில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதே நல்லா ஹெவியாக இருக்குங்க குழந்தைக்கு மத்தியானம் சாப்பிட்றக்கு. லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து அந்த சாண்ட்விச்சுக்காக கட் பண்ண கொஞ்சம் குக்கும்பர் எல்லாம் இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் வந்து பேக் பண்ணிட்டேன். இது கூடவே வந்து கொஞ்சம் முளைக்கட்டின பாசிப்பயிறு. யூஸ்வலாக வந்து இதை வச்சு சேலட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து அதை எதுவும் பண்ணலைங்க. ஸோ சால்ட்டு கூட நான் ஆட் பண்ணல, அப்படியே தான் கொடுத்து விடுறேன். அதுவும் வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுக்குவான். அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த வெண்டைக்காய் பொரியல் போட்டே சாப்பிட்டுக்கிட்டான். அது கூட கொஞ்சம் நேந்திரம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து இதான் பேக் பண்ணேன். நீங்களும் வந்து இந்த சப்வே சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளோட பால்கனியில் சூப்பராக ஒரு ஜெரேனியம் வந்து பூத்துருக்குங்க. நல்ல அழகான கலருங்க. டொமேட்டோ ரெட் வித் ஒயிட் கலர், நல்ல காம்பினேஷன். ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடின்னு சொல்லாங்க. பட் என்னென்னா இதுக்கு சன்லைட் நல்லா தேவைப்படும். ஸோ சம்மர்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா பூத்து குலுங்கிட்டே இருப்பாங்க. பட் மழை காலத்தில் வந்து பூக்கள் வந்து அவ்வளோ இருக்காது. அந்த பாட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மணத்தக்காளி கீரை வந்து வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான சில ப்ரிப்ரேஷன் எல்லாம் இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ மாவு தான் வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்படும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நான் எப்போவும் வியாழக்கிழமை ஈவினிங் வந்து ஆட்டிடுவேங்க. ஆட்டிட்டேன்னா இந்த மாதிரி தனியாக 3 பாக்ஸில் வந்து பிரித்து போட்டு வச்சுருவேன். 3 இல்லைன்னா 4. ஸோ ஏன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மாவையும் வந்து கலந்து கலந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த மாவு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகி போயிடும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து இது ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன், வீக்கெண்டுக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றுன மாதிரி இருக்கும். ஸோ மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த தேர்ஸ்டே நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரைடே வந்து நான் இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்தது வந்து நெய்யுங்க. கண்டிப்பாக வந்து 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து இது காய்ச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நந்தினி பேக்கெட்ஸ் வாங்கி நான் வந்து நெய் உருக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை. நம்மளோட பால்லேயே வந்து நிறையா ஆடை சேர்த்து, ஸோ அதை வச்சே வந்து நமக்கு தேவையான அளவு நெய் வந்து ரெடி பண்ணிக்கிறது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 வாரத்துக்கு ஹரிஷ்மிதாக்கும் மித்ரனுக்கும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லெமன் ஜூஸுங்க. அடிக்கடி வந்து பாப்பாவுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒருக்கா நான் வந்து லெமன்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி. மார்னிங் வந்து நம்ம வீட்டில் இஞ்சி டீ தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி ஒரு சின்ன கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்து நமக்கு தேவைப்படுற அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. மோஸ்ட்லி நாம் செய்கிற எல்லா ரெசிபிக்குமே வந்து இது யூஸ் பண்ணியே ஆகும். ஸோ அதனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போகாது, உடம்புக்கும் வந்து எந்த கெடுதலும் இல்லை. இஞ்சி பூண்டை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் நம்ம குக்கிங் ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் ஆயிலும் வந்து இதோட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. ஸோ அதனால் இது கெட்டே போகாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. 1 மந்த்துக்கு வந்து நமக்கு இது சரியாக இருக்கும். அதனால் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் வந்து போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம க்யூப்ஸ் வந்து எடுத்து நம்மளோட ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு. ஏன்னா பாப்பா வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்து நிறைய ஸ்ப்ரவுட் சாலட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஹெல்த்தியும் கூட. நாமும் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இது வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சுண்டைக்கடலையும் அப்புறம் பாசிப்பயிர் இது ரெண்டையும் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செலவு பெட்டி தான். வீக்கெண்ட் ஆச்சுனாலே உள்ளே இருக்கிற பல திங்ஸ் வந்து காலியாகி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரைடே இல்லைன்னா தேர்ஸ்டே இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் வந்து அது எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன்.
ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக தாங்க இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து தேடி எடுக்க வேண்டியதில்லை. டக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்தோமா எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணோமா மறுபடியும் எடுத்து வச்சிடலாம். என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து 2 ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒன்றில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் பவுடர் தான். ஸோ நம்ம இந்த 2 பாக்ஸ் எடுத்தாலே வந்து மோஸ்ட்லி நம்மளோட ரெசிபிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதுலேயே வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கான ஸ்பைசஸ் வந்து தேடி எடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்படி 2 ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சீரகத்தூள் மட்டும் கம்மியாக இருக்குது. இனிமேல் தான் வந்து அதை பொடி பண்ணி எடுத்து இதில் போட்டு வைக்கணும். நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ முட்டை இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் சூப்பர் டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லா ஓடி ஆடி விளையாடுற வயசு தானேங்க. அதனால் டெய்லியும் வந்து நம்ம ஒரு முட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. டெய்லியும் முடியலினாலும் அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. தேர்ஸ்டே நைட் வந்து இந்த பாசிப்பயிர், சுண்டைக்கடலை எல்லாம் வந்து முளைக்கட்டுறதுக்காக போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா முளைக்கட்டி வந்துருச்சு. இப்போ அதையெல்லாம் வந்து தனித்தனி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஸ்ப்ரவுட் சாலட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் ஜூஸை வந்து ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா ஐஸ் க்யூப் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு தனி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து லெமன் ஜூஸ், லெமன் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து இது தாராளமாக தாங்குங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதையும் வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நமக்கு தேவையான அளவு க்யூப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீகாரு என்ன பண்ணுறீங்க? அம்மா பெட்ஷீட் மித்ரன் பெட்ஷீட்டா? குடுசாமி ஷேரிங் பண்ணணும். சரி பில்லோவில் யார் யார் இருக்கா தள்ளு. அச்சோ ஃபோட்டோலாம் இருக்கே. யார் யார் இருக்கா சொல்லுங்கள். இந்த மெத்துக்குட்டி இதில் யார் யார் இருக்கா சொல்லுங்கள். சரி இது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. வா, இது வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது. இது யார் யார் இருக்கா சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே இங்கே தான் எழுதியிருக்கு பார். ஹாப்பி பர்த்டே அப்பான்னு எழுதியிருக்கு பார். தள்ளு குடி. இதில் என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதில் யார்? இது யார் சாமி? அப்போ இது யார்? ஓகே. அப்புறம் அப்பா வந்தாச்சு. சரி நெக்ஸ்ட்டு இதில் யார் யார் இருக்காங்க? அது ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லுங்கள். இதில் யார் யார் இருக்கா? கேக்கை விடு ஃபஸ்ட்டு. இது யார்? இது அம்முக்கா பக்கத்தில் இருக்கிறது. அம்மு அது பக்கத்தில் யார்? அப்பா, அம்மா,
அண்ட் அம்முக்கா. ஓகே, இது யார் இந்த குட்டி பாப்பா, இந்த குட்டி பையன்? ஸ்ரீகாரா. இன்னொரு ஃபோட்டோ இருக்கு பாரு. இதில் யாருன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதில் யார் இருக்காங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள், இது யாருன்னு? யார் இது? சோர்தப்பாவா? சரி, இந்த ஃபோட்டோவில் யார் யார் இருக்கா சொல்லு. ஸ்ரீகா, இதில் யார் யார் இருக்கா சொல்லு. சொல்லுங்க, இதில் யார் யார் இருக்கா? அது யாரு? சீச்சியா? இச்சி இல்லை இது. அது என்னன்னு சொல்லு. யார் அது? ஓகே, இது யாரு? இது இது யாரு? கீழே ஒரு பாப்பா. இது யாரு? யார் அக்கா? பேர் என்ன? யார் அக்கா? சாயிஷாக்கா. சாயக்கா. இது எவரு? இது எவரு? இது எவரு? எவருதி? சரி, இது யாருன்னு மட்டும் சொல்லு. அம்மா நீ சர்ப்ரைஸ் கொடுப்ப. இது யாரு? சர்ப்ரைஸ் கொடுப்ப. இது யாருன்னு சொல்லு. இது யாரு? அக்கா. பேர் என்ன? அக்கா பேர் என்ன? ஸ்மிதா. சரி, இது யாருமா? அது மேலே ஸ்மிதாக்கா. இது அக்கா. சாயக்கா. ஸோ இன்னத்த விலாக் வந்து இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.